அனைவருக்கும் வணக்கம். ஆன்லைன் ஸ்கூலுக்கு வரவேற்கிறேன். உலகில் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் பெற நினைப்பது இன்பம், அமைதி, நிம்மதி. பிற மனிதர்களைப் போன்ற வசதியான வாழ்க்கை இவையெல்லாம் வேண்டும் என்று எண்ணுவோம். ஆனால் இவை மிக எளிதாக கிடைத்து விடாது. காரணம் பணம், பொருளாதார வளர்ச்சி. இந்த பணத்திற்காக தன் வாழ்க்கையே இயந்திரமாக மாற்றி ஓடிக்கொண்டே இருக்கிறான் மனிதன். தொழில், போட்டி இவற்றின் காரணமாக இவற்றுள் ஏற்படுகின்ற வஞ்சகம், ஏமாற்று வேலை, நியாயமற்ற செயல் இதனால் மன அமைதி, நிம்மதி, இன்பம் இழந்து தவிக்கிறான். பணம் மட்டும் நிரந்தரமான இன்பம் தராது. இயற்கை தரக்கூடிய இன்பமே நிலையானது. நாம் தான் அவற்றை மறந்துவிட்டோம். சிறு வயதில் நாம் கண்ட கனவுகள் எல்லாம் நம்மை அறியாமலேயே நடக்கும். ஆனால் நாம் நம் மறதியால் அந்த இன்பத்தை அனுபவிக்க முடியாது. உதாரணமாக, நான் சிறு வயதில் பெரியவனாக இருக்கும்போது வண்டி வாங்கி அந்த வாகனத்தை நன்றாக ஓட்டுவேன், மிக வேகமாக ஓட்டுவேன் என்றெல்லாம் சிறு வயதிலேயே அந்த கனவிலேயே இன்பம் கண்டிருப்போம். ஆனால் அது பெரியவனானதும் நிறைவேறியவுடன் அந்த இன்பத்தை அனுபவிக்க முடியாது. காரணம், அந்த வாகனம் வாங்கிய பின்பாக அந்த பிரச்சனைகள் பல வரும். வண்டி வச்சுருப்போம், அந்த வண்டியில் ஆயில் மாற்றணும், அது மாற்றணும், ஏதாவது ஒரு மெக்கானிக் ஒர்க்கு வரும், ஏதாவது டெய்லி மெயின்டெனன்ஸ் பண்ணணும். இந்த மாதிரியான இதிலே நம்ம கவனம் செலுத்துறதுனால அதுவும் ஒரு ப்ராப்ளமாக நமக்கு தோணும். அதனால் அந்த இன்பத்தை அனுபவிக்க முடியாது. ஆனால் பல பிரச்சனைகள் நம்மை சூழ்ந்து இருப்பதால் அந்த இன்பம் அனுபவிக்க முடியாமல் போய்விடும். எண்ணம் போல் வாழ்க்கை என்பார்கள். அந்த எண்ணம் நிறைவேறும் போது அந்த நிம்மதி, அமைதி பெற இயலாது. காரணம், அது ஒரு செயற்கையான இன்பம். நம்மை அறியாமலே நமக்கு இன்பமும் அமைதியை தரும் இயற்கையை நாம் தேடி செல்வோம். அந்த இயற்கை தரக்கூடிய இன்பத்தை நாம் மறந்துவிட்டோம். அதனாலேயே நாம் துன்பத்திலேயே உழன்று கொண்டே இருக்கின்றோம். ஓர் இடத்திலே நாம் வேலை செய்யும் போது சரியாகவும் இயற்கைக்கு சாதகமானதாக, அதாவது நேர்மையாகவும் முறையாகவும் சரியாகவும் செய்வோம். அப்படி செய்தால்தான் அது வெற்றியாக முடியும். இதையே தான் வள்ளுவரும் செயற்கை அறிந்த கிடைத்தும் உலகத்து இயற்கை அறிந்து செயல் என்கிறார். எனவே இயற்கையை வணங்கி போற்றி அது தரும் நிலையான இன்பம், அமைதியை பெறுவோம். இதை நம்மால் செய்ய முடியுமா முடியாதா என்று, இயற்கை அதற்கு ஒத்துழைக்குமா என்று ஆராய்ச்சி செய்து ஒரு வேலையை மேற்கொண்டால் வெற்றி நிச்சயம். இது எனக்கும் பொருந்தும். என் பணி பளு காரணமாக தொடர்ந்து ஆன்லைன் ஸ்கூலில் வீடியோ பதிவிட முடியவில்லை. ஆகவே அந்த அசௌகரியத்திற்காக நான் வருந்துகிறேன். தொடர்ந்து ஆதரவு தரும் சப்ஸ்கிரைபர்கள், அன்பர்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி.